பாஜகவுடைய ஆரஞ்சு நிறத்தை அப்படியே எடுத்து இதில் அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு. பூ வந்து அதே போல் தாமரை மாதிரி இதுலேயும் ஒரு வாகை மலர் இருக்குது அப்படின்லாம் ஒரு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அதே போல் இந்த நிறமும் வந்து ஒரு மஞ்சள் நிறம் ஒரு மாதிரி மிக்சடாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பொதுவாக ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநிலத்தில் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அதாவது 5 குருடர்களை சேர்ந்து யானையை வர்ணித்தது போல் சொல்லலையா நம்ம பழமொழி. ஒரு லாட்டரி டிக்கெட் எடுக்கும்போது விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்குன்னு சொல்லலையா. ஸோ அதுபோல் விஜய் அவருடைய அரசியல் கட்சி அவருடைய சொந்த நிலைப்பாடு அவருடைய 10-12 ஆண்டு அதாவது 2001 அவருடைய மனதுக்குள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் இருந்தது. அப்போதெல்லாம் அங்கே ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடு அவருடைய தொழில் ரீதியாக பிரச்சனை வரும்போது திரும்பவும் கொஞ்சம் முடக்கம் பண்ணுவாங்க, படத்துக்கு பிரச்சனை வரும். இப்போ வந்து அவர் வந்து இது சரியான கால நேரம். ஸோ அந்த அடிப்படையில் அவர் இப்போ கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதனுடைய பூக்கள், வாகை பூக்கள், அடுத்து கொடிகள், அந்த யானைகள் இதெல்லாமே வந்து நிச்சயமாக பிஜேபியுடைய ரோல் மாடலாக அவங்க பண்ணாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ வாகைப்பூன்னு அவர் சொல்லியிருக்காங்க. இந்த வாகைப்பூடைய நிலைப்பாடு தென் மாநில மக்களுக்கு தெரியும். உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து தென் மாவட்ட மக்களுக்கும் கேரளா மக்களுக்கும் இது தெரியும். காரணம் வாகைப்பூ வந்து எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா வாகைப்பூக்கு பஞ்சமே கிடையாது. இதே சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பூங்காக்களில் வந்து அந்த வாகை மரம் நட்டு இருப்பாங்க. அந்த பூக்கள் சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து ரொம்ப அந்த சூரிய காலைல கதிர் சூரியன் உதிக்கும் போது எப்படி அந்த கதிர் எப்படி வருமோ அதே மாதிரி ஒரு நிலைப்பாடாக இருக்கும். அந்த கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக ஒரு நிலைப்பாடு இருக்கும் வந்து. ஸோ அந்த பூ வந்து என்பது வந்து அவர் அதுக்கு வழக்கம் சொல்லுவார். பூ வந்து அந்த பூக்கள் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடில் இருக்கிறாங்க. அதேபோல் யானை என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளா டிரான்ஸ்போர்ட்டு, நம்முடைய கர்நாடகா டிரான்ஸ்போர்ட்லேயே இதில் வந்து பார்த்திங்கன்னா யானையுடைய சிம்பிள் இருக்குது. இன்றைக்கி பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு, யானை எங்களுடைய சின்னமாகும், நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே ஒரு பிரச்சனையை எடுத்து முன்வைக்கும் போதும் அதில் மைனஸா ப்ளஸ்ஸா என்பது ஒரு நிலைப்பாடு தெரியும். யானை என்பது அவங்க விஜய் அவர்கள் என்ன விளக்கம் சொல்லுவார்னா, சேர சோழ பாண்டியர்கள் ராஜாக்கள் காலத்தில் ஒரு வெற்றி வாகை சூடி வரலாற்றை ஒரு நிலைப்பாடு வந்து யானை என்பது சரித்திரத்திலே வந்து தேவார பதிகத்திலே யானைகள் இருக்குது. நம்முடைய ராமாயணத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் இருக்குது. போர் மன்னர்கள் வந்து ராஜாக்கள் குதிரை மூலமாகவும் யானையின் மூலமாகவும் அந்நியர்களை போர் எடுத்து வெற்றி பெறுவார்கள். அது வெற்றியினுடைய ஒரு நிலைப்பாடு. ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு நிலைப்பாடாக பாடல் வடிவத்தில் அவருடைய விளக்கங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி 67 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 கட்சி தான் இங்கே ஆட்சி அமைக்குது. வேறு தேசிய கட்சிகளை எதுவுமே இங்கே வேலை இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து சினிமா துறையில் வந்து கரையாறினவங்க 4 பேர் தான். அதில் 2 பேர் வசனங்கள் மூலமாக வந்தவங்க, 2 பேர் சினிமா நடித்து மூலமாக வந்தவங்க. வசனங்கள் மூலமாக வந்தவங்கன்னா பேரறிஞர் அண்ணாதுரை, டாக்டர் கலைஞர் 2 பேரும் சினிமாவில் வசனம் எழுதி அவங்க வந்து தமிழ்நாட்டை ஆண்டாங்க, முதலமைச்சர் ஆனாங்க. சினிமாவில் நடித்து மக்களை கவர்ந்தவர்கள் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்த நீங்கள் சிவாஜி கணேசன் அவருடைய சொந்த ஊர் திருவையாறில் டெபாசிட் இழந்தார். சிவாஜி கணேசன் காலத்திலலாம் காங்கிரஸ் அடுத்தபடியாக அவர் தான் காங்கிரஸுடைய மிக பெரும் தலைவர். அவர் கட்சி ஆரம்பித்தா எல்லாமே தமிழ்நாடு நம்ம கையில் ஸ்தம்பிச்சு போகிற காலங்கள். இதே ஊடகம் தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சிவாஜி கணேசன், பாக்கியராஜ், மன்சூர் அலிகான், நம்முடைய விஜயகாந்த் அவர்கள், இப்போதைக்கு கமலஹாசன் நிலைமை என்னன்னா ஒரே ஒரு மேல்சபை எம்பி சீட்டுக்காக தன் டார்ச்லைட்டை கீழே போட்டு உள்ள நிலைப்பாடு அவர்கிட்ட இருக்கு. அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி அப்படின்னா மத்தியில் இருக்கிறத நோக்கி அவர் கேள்வி எழுப்புறதாக அது அர்த்தப்படுதா? இல்லை அதை அப்படி புரிஞ்சுக்கல? அப்படி கேட்க முடியாது. சங்ககால ராஜாக்கள் காலத்திலலாம் வந்து சபையை கூடும்போது நிறைய குறைகளை டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கேள்வி கொஸ்டின்லாம் எழுப்புவது வந்து புலவர்களுக்கும் அரசர்களுக்கும் அறிவு ஞானம் கலந்த தலைவர்களுக்கும் உள்ள கருத்தியெல்லாம் ஒரு இலக்கியத்திலையும் அந்த யானை சின்னமும் அந்த வாகை பூ வச்சு இருக்காரு. இதுல வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய அரசை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவருக்கு கிடைக்கும் அப்படி அந்த மீனிங்ல அது சொல்லல. ஒரு அரசியல் கட்சி, அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய பல அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய் அவர்களுடைய கட்சி கொடிகள்லாம் இது பண்ணும்போது அவங்க கருத்து சொல்லிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் யார் வேணாலும் வரலாம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சமுத்திரம், இது பெருங்கடல். இதில் கரையாறினவங்க தமிழ்நாட்டில் 4 பேர் தான். அதுக்கு பிறகு யாருமே கரையாறினது கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ நடிகர்கள் வந்தாங்க போனாங்க, ஒரு நிலைப்படாமல் அதுக்கு தான் ஜெகதீஷ் அவர்கள் சொன்னாங்க என்னன்னா, முழு கட்டமைப்பு எங்க கிட்ட இருக்கு, அதுக்கான கட்டமைப்பு அவங்க கிட்ட இல்லாம போனது. ஆனால் எங்க கிட்ட முழு கட்டமைப்பு இருக்கு, அதுக்கான தொலைநோக்கு பார்வையும் எங்களிடம் இருக்கு, அதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி. வைகோவிடம் இல்லாத தொலைநோக்கா, விஜயகாந்திடம் இல்லாத தொலைநோக்கா, கமலஹாசன் அவரிடம் இல்லாத தொலைநோக்கா, சிவாஜி கணேசன் கட்டமைப்பு எங்க கிட்ட இருக்குன்னு கட்டமைப்பு சார். விஜயகாந்த் எதிர்கட்சி
தலைவராக வந்தார் சார். 2011 ஜெயலலிதா அம்மாவோட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவராக வந்தார் சார். கட்சி கரையும் கட்சி ஆகிப்போச்சு. கட்சிக்கு எங்கே தேடுவேன் நிலைப்பாடு உருவாச்சு. உங்களை தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 67 நகரின் திராவிட கட்சிகளை எதிர்த்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏன்னா அவங்க கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இப்போ விஜய் அவர்களுடைய ஒரே பாடலை எழுத்துட்டு அந்த பாட்டுக்கு ஒவ்வொரு வரைக்கும் செய்யுள் மாதிரி ஆரம்பிச்சியா விரும்பு 60 சினம் என்பதெல்லாம் அவங்க வந்து விளக்கம் சொல்கிறாங்க. நீங்கள் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை பாருங்க, அண்ணா வழியில் அயராது உழைப்போம் கண்ணியமாய் அண்ணன் சொன்னதை வாலி எழுதுனா பாட்டு. இதே நீங்க ஜெயலலிதா அம்மாக்கு பாருங்க, பூமி உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கும் பாப்புலர் பாட்டு தானே இல்லையா? அதே கலைஞருக்கு பாருங்க, பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடிகர் பாடினாங்க. இதே எம்ஜிஆருக்கு பாட வாணிஜராம் பாடினா பாட்டை பாருங்க, வாசெலுங்கும் ரெட்டை இலை கோலமிடுங்கள் காஞ்சி மன்னவனின் காலடியில் மாலையிடுங்கள் சொன்னாங்க. அதே நீங்க காமராஜர் என்ன போடுவாங்க, உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரோ பாடல் என்பது இதுதான் சார் ஹிட்டு. சினிமா பாடல் இன்னைக்கு உள்ள நியூ ஜெனரேஷனுக்கு ஒரு பாடல் வரி வச்சிருக்காங்க. அதுகள் ராஜாக்கள் அண்ணன் சொன்ன மாதிரி கோடாங்கண்ணன் சொன்ன மாதிரி சங்ககால வரலாறு இன்னைக்கு வரலாற்று பாடநூல் புக்கிலே அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா ஆகாயம் மேலே பாதாளம் கீழே. அதை யூஸ் பண்ண கூடாதுன்னு எந்த எதுவுமே இல்லை. ஒரு விஷயம் சார், தமிழ்நாட்டு வரும்போதே நீங்க இவ்வளவு ஒரு விஷயம், நீங்க இருக்க 2 கட்சி தான் இருக்கு, வேற யாரும் வரக்கூடாது, இத்தனை பேர் வந்தாலும் போலாம் அப்படின்னா ஒரு கட்சி உள்ள வர்றதுக்கே நீங்க தடுக்கிறதுக்கான முயற்சி அப்படிலாம் கிடையாது சார். அதாவது விஜய் அவர்கள் 2026 சட்டமன்றத்தை தேர்தலை நோக்கி செல்கின்றார். இந்த ரிசல்ட்டை நோக்கி ரிசல்ட் அவர் என்ன பண்ணுவார்? ரிசல்ட்டுடைய விட என்ன தெரியுமா? சட்டி சுட்டதடா கை விட்டதோட நிலைப்பாடு இல்ல சார். திராவிட கட்சியில இருந்து ஒண்ணும் பண்ண சார். ஆனப்பட்ட பிஜேபி சார், ஆனப்பட்ட அப்படி இருந்தால் அப்படி இருந்தால் அண்ணாமலை வந்து 4 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்க முடியாது. சரியா? வாங்கியிருக்க முடியாது. நீங்க சொல்ற கணக்குப்படி அப்படி மட்டுமே இருந்தால் மற்ற கட்சிகள் இந்த இடத்துல வந்து கால் இருக்க முடியாது என்பது யதார்த்தமான உண்மையான விஷயம். கமலஹாசன் அவர்கள் வருகின்ற போது கூட 4% ஓட்டு வாங்கினாங்க. காலகட்டம் சார். இன்னைக்கு சொல்றேன் சார், தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாஜக வாஜ்பாய் பொருள் ஒரு முறை ஆட்சியில் இருந்தாங்க. பிஜேபி இன்னைக்கு மோடி தலைமையில் 3வது முறை ஆட்சியில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் கூட்டணி வச்ச 12% வாங்க முடியலையே. அவங்ககிட்ட இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பென்ஸா பேமெண்டா எல்லாமே செலவு பண்ணி எனக்கு 12% ஓட்டு வாங்க முடியல சார். காரணம் என்றால் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஆணி வேர் இங்க ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை எதிர்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. இது ராமன் சார், இதுல இந்த உறுதிமொழி அந்த அவர் வாசிக்கும் போது நம்ம பார்க்கணும், அதே போல திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற போதும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்னா, இதுவரையும் நாம நமக்காக உழைச்சோம், இனி கட்சி ரீதியாக நம்மை பலப்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் உயர்வுக்காகவும் எல்லோரும் சேர்ந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் நாம் வந்து உழைக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். அப்படின்னா இங்க ஏதோ ஒன்று இல்லை அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ண வர்றாரு அப்படிங்கிறத அது மீனிங். அதாவது ஒரு விஷயம் கேளுங்க சார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 67 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக தான் இருக்குது. அதில் எந்த மாறுபாடும் கிடையாதுல்ல. சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சொல்லுறதுக்கு எந்த சப்ஜெக்டும் முன் வச்சு திமுகவும் அதிமுகவும் சொல்லாத ஒரு கருத்தை மக்களுக்கிடம் முன்வைத்து எதை மேற்கோள் காட்டி தேர்தலை சந்திக்க சொல்லி போகிறார். சந்திப்பதற்கு சார் 8 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய கடன் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா கஜானமும் எல்லாம் துறைச்சி வாரி இங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு நிர்மூலமான நிலைப்பாடு உருவாக்கின்றது. அப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லணும்? தமிழ்நாட்டில் வந்து வீழ்ந்த பொருளாதாரத்தை நான் நிலைத்து நிற்க செய்வேன். ஏழை எளிய மக்கள் ஒரே ஒரு உதாரணம் சார், ஒன்று சொல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் நாங்கள் மருத்துவமனைகளை பொது உடைமையாக்குவோம், தனியார் மருத்துவமனை இல்லாமல் ஆக்குவோம். அதே மாதிரி கல்வித்துறையை நாங்கள் பொது உடைமையாக்குவோம். 2 சொல்ல தயாரா சொல்லுங்க. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெற்றி பெற்றால் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தை ஆட்சி அமைத்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இலவசமாக வந்து தனியார் கல்லூரி கிடையாது, தனியார் பள்ளிக்கூடம் கிடையாது, தனியார் மருத்துவமனை கிடையாது. இந்த 2 நீங்கள் அறிவிக்க தயாரா? மக்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க சார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு நீங்கள் சொன்ன சொல்லலா வேதனையில் இருக்கிறாங்க. காரணம் இன்னைக்கு எது எடுத்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஊழல் புரண்டு கிடக்குது. இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்குது. அத்தனை பொருளையும் விலைகளை ஏற்றியாச்சு. நீங்கள் அதெல்லாம் எடுத்து முன் வைங்க. அப்போதான் மக்கள் உங்களை என்ன நிலைப்பாடில் வைக்கிறாங்க, அதுக்கு கவுண்டர் திமுக என்ன கொடுக்குது, அதுக்கு கவுண்டர் ஏடிஎம்கே என்ன கொடுக்குன்னு தெரியும். அதுக்கு முன்னே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சார் இங்கே வந்து அவங்களுக்கு நின்னாங்க ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. பட் அதே நேரத்தில் நாளைக்கு எதிர்காலத்தில் 2026 இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கூட வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாமான்னு நிலைப்பாடு இருக்கின்றாங்க. அதே போல் அதிமுகவும் அந்த மனநிலை இருக்குது.
அண்ணாமலை அவர்கள் தானே சொல்லிருக்காங்க, அண்ணாமலைக்கு மாமா மச்சான்லாம் நாங்க வரவேற்கிறோம் தானே சொல்லிருந்தாங்க. ஏன்னா RS பாரதி அவர்களே அதிமுக அப்படி என்ன சொல்றாரு, அவங்க ரெண்டு பேரும் அதிமுக எங்க பங்காளிங்க, நாங்க சும்மா சும்மா குணா படத்துல கமலஹாசன் மாதிரி கண்மணி பொன்மணி அப்ப அங்க சண்டை போடுவோம், ஒரு சீன் தான் கிரியேட் பண்ணுவோம், தேசிய கட்சியை உள்ள விடக்கூடாது என்ற நிலைமையில இருக்கிறாங்க. சோ இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக சொல்லாத எந்த கருத்துக்களை விஜய் அவர்கள் முன்வைக்க அது அவசியமே இல்ல, அது அவசியமே இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே மக்களுடைய கருத்துக்கள், மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் தான் சொல்றாங்க. இது இல்லாம இன்னொரு கருத்து எப்படி சொல்றாங்க? ஏற்கனவே திமுக பிறந்தவர் வைகோ, பத்திரிகைக்காரங்க என்ன ஆதரவு கொடுத்தாங்க, விஜயகாந்துக்கு இல்லாத ஆதரவா, வைகோக்கு இல்லாத ஆதரவா, கமலஹாசன் அவர்கள் இல்லாத அப்படி ஏற்பட்ட பத்திரிகையாளர்கள் ஆதரவை விட முக்கியமான விஷயம், அன்னைக்கு அண்ணா சாலையில அவர் கூட்டு வந்த அந்த கூட்டத்துல கூட இருந்தது எல்லாமே இளைஞர் பட்டாளம் தான். அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா மட்டும் தடுக்காம இருந்தாங்கன்னா அன்னைக்கு அறிவாலயத்தை ஈஸியா கேப்சர் பண்ணிருப்பாரு வைகோ. அதான் நிதர்சனமான வரலாறு. இன்னைக்கும் அதே இளைஞர் பட்டாளம் தான் திரு விஜய் அவர்கள் பக்கத்துல இருக்கிறதாக எதிர்பார்க்கிறாங்க. அந்த இளைஞர் பட்டாளம் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. நான் சொல்ல வந்தது அவர் கட்சியில இருக்கும் வைகோ கட்சியில இருந்து இருந்து கட்சிக்கு போல கட்சியிலவே இருக்கக்கூடிய அதுதான் பார்க்கப்படணும். அந்த அவருக்கு ரசிகர்கள் கிடையாது. வைகோவுடைய ரசிகர்கள் அன்னைக்கு கூட வந்தாங்க அண்ணா சாலையில ஊர்வலமாக வந்து. இல்ல இது விஜய் அவர்கள்கிட்ட கோடிக்கணக்கான ரசிகர் மாற்றமே கிடையாது. நம்ம அதை மாத்தி சொல்லவே இல்லை. ஆனா அது எல்லாம் ஓட்டா மாறுமா, நம்ம ஒரு ஆலோசனையா தான் பெரியார் அவர்கள் பிரச்சாரத்தை என்ன பண்ணாரு தெரியுமா, நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன், என்னுடைய திராவிட கட்சி எலெக்ஷன் கேட்டால் எலெக்ஷனில் நீங்கள் நான் கூட்டம் போடுறேன், மேடையில் பேசுகிறேன், எல்லாரும் கேட்குறீங்க, ஆனால் எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க, அப்பா நான் செய்வது ஒரு இயக்கமாக ரன் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் பெரியார் அன்னைக்கே மக்களை அழகாக கணிச்சிருக்காரு. ஸோ அதனால் எல்லாருமே மேடையில் கேட்கக்கூடியவங்க எல்லாருமே நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆக விஜயினுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எதை கொண்டு போறார், திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக கொண்டு வராத கருத்துக்களை எதை வைத்து பேஸ் பண்றாரு என்பதுதான் தேசிய கட்சியும் இன்னைக்கு மாநில கட்சியும் திராவிட கட்சியும் பாஜக பயந்துக்கிறோம், திராவிட கட்சிகள் பயந்துக்கிறது விஜயுடைய அரசியல் வருகையினால அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயுடைய வரவை கண்டு பயப்படவில்லை. தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரை திராவிட கட்சிகளும் பயப்படவில்லை. காரணம் அவருக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் இருக்குது. அந்த ரசிகர் மன்றம் ஓட்டு வங்கி தான். காரணம் என்ன நல்ல திரும்ப சொல்றாங்க, இது ஓட்டு வங்கியாக ஆக்குவதுதான் கஷ்டம். அவர் என்ன கண்டென்ஸை கொண்டு வராங்களோ அதை வச்சு அவங்க பயணிக்க முடியும். காரணம் என்ன, அவங்க என்ன சார் இன்னொரு விஷயம் சார், தமிழ்நாடு முழுவதும் அவங்க தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட 10 மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடத்துறதுக்கு இடங்களை தேடுறாங்க. எந்த நபரும் இடம் கொடுக்கல சார். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள திமுக அமைச்சர்களும் அந்தந்த மாவட்டத்தில் ஆளுங்கட்சி மாவட்டத்தில் எப்பா இடம் கொடுத்துறாத. உதாரணத்துக்கு அண்ணன் கோடாங்கி அண்ணன் கிட்ட திருச்சியில் ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது. எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறேன். ஒரு நாள் அண்ணன் கோடாமிக்கு இடத்துக்கு நாங்கள் விஜய் வெற்றிக்கழக மாநாடு நடத்த போகிறேன்னு அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் வராரு. வந்தோடனே அவங்கள்ட்ட கேட்குறாரு, நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்க தெரியுமா, அந்த மாவட்டத்தினுடைய ஆளுங்கட்சி மந்திரிட்ட, அண்ணே விஜய் கட்சி மாநாடு நடத்த போகிறாங்க அண்ணே, இடம் கொடுக்கலாமா? யோ கொடுத்துறாத ஐயா, நான் இருக்கிற சிக்கல கொடுத்துறாங்க ஏன்னு சொல்றாங்க. இப்படி மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி. இப்போ இந்த 1000 பேர் வருவாங்க அந்த கட்சி குடி சொன்னா காவல்துறை 250 பேர் நான் வந்துக்கிடுங்க, மற்றபடி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஆளுங்கட்சியுடைய நிலைப்பாடு அதுக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க சொல்றீங்க திராவிட கட்சிகள் பயப்படாதுன்னு சொல்றீங்க, திராவிட கட்சிகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படின்னா அவர்கள் எதுக்கு இப்போ இந்த ஒரு மாவட்டத்தினுடைய அமைச்சர் அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு என்ன சார் தேவை? சரி, சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய கொடியை வைத்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களும் பேரணி நடத்துவோம்னு அனுமதி கேட்டாங்க காவல் நிலையத்தில். ஏன் கொடுக்கல? கோர்ட்டு மூலமா தான் அவங்க அனுமதி வாங்கி பேரணி நடத்தினாங்க. ஸோ ஒரு சுதந்திர கொடியை வைத்து பேரணி நடத்துவதற்கு அனுமதி கொடுக்காத அரசு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இடம் தனியார் இடம்தான், ஆனால் கொடுக்க மாட்டார்கள் சார். இன்னைக்கு இடம் இல்லாமல் கிடைக்காமல் பல இடங்கள் அவங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர்கள் இளைஞர்கள் மட்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பது ஆளுங்கட்சி ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்களுடைய இலக்கு 2026 உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும். திமுகவுடைய அஜெண்டாவில் என்ன நிலைப்பாடுனா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 முதலமைச்சராக வேண்டும். அதற்கு அவர்கள் வைத்திருக்க சிறுபாய் மக்களுடைய வாக்குகளை 15%. எல்லாத்தையும் தோழமையை பாராட்டணும் அப்படின்னு தானே அவர் விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் தோழமை பாராட்டி சார் வைகோ பேச நீங்க பேச போறீங்க சார், விஜயகாந்த் பேச நீங்க பேச, எல்லாரும் பேசிட்டு புதுசா யாருமே வர வேண்டியது இல்லையே சார். எல்லாரும் பேசிட்டா இப்ப அண்ணன் சொன்னார் விஜயகாந்த் பேசிட்டாரு, வைகோ பேசிட்டாரு, கமலஹாசன் பிஜேபி 3வது வாட்டி பிரதமரா இருக்காரு டெல்லியில மத்தியில. கேரளாவில் கூட ஒரு எம்பி கிடைச்சிருக்குது. தமிழ்நாட்டில் இவ்வளவு ஆட்கள் இருந்தும்
12% ஏன் ஓட்டு வாங்கல, ஏன் ஒரு சீட்டு கூட கிடைக்கலன்னா தமிழ்நாட்டோட கட்டமைப்பு வேற சார். அண்ணன் கோடாங்கி அண்ணன் சொன்னது சில விஷயம் ஏன் ஏற்றுக்கொள்றேன்னா, இங்க வந்து நீங்க என்னதான் இது பண்ண திராவிட கட்சிகளை மாரி இங்க ஒன்றும் செய்ய முடியாது, கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க சார். சார் முழுக்க முழுக்க குடிக்கிறதுக்குள்ள நிலைப்பாடு உருவாக்கிட்டாங்க. மக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு மந்தமான ஒரு மனநிலை உருவாக்கி உள்ளது திராவிட கட்சிகள். இதற்கு தான் நீங்கள் மாற்றம் கொண்டு வாருங்கன்னு சொல்றோம். இதை மாற்றம் கொண்டு வாருங்கள், இதுக்கு கட்டமைப்பு உருவாக்குங்கள், மாற்றம் உங்கள் கையில் வரும். அது இல்லாமல் நீங்கள் திராவிட கட்சிகளை எதிர்த்து சீமான் அவர்கள் வந்து 13 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு 8-10% வாக்கு வங்கி கையில வச்சிருக்காரு. அவர் இதை எதிர்த்து தமிழ் தேசியம் கட்சிகள் தியாகம், எத்தனை உயிர் பலி, எவ்வளவு பிரச்சனைகள், பாட்டாளி கட்சி, விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சி இந்த சார் ஒரு 15 வருஷம் தமிழ்நாட்டினுடைய ஆரம்பிச்ச கட்சிகளில் ஒவ்வொரு கட்சியும் உங்களுடைய நிலைப்பாட 15 ஆண்டுகளை வரலாறு எடுத்து பாருங்க. எவ்வளவு உயிர் பலிகள், எவ்வளவு உயிர் தியாகம், எவ்வளவு பிரச்சனைகளை கையாண்டு இன்னைக்கு நிற்கிறாங்கன்னா சார். ஆகவே இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி எல்லாமே இளம் தலைமுறைகள் எல்லாரும் அவங்களுடைய மனநிலையை ஃபாஸ்ட் போட்டு கேரளா பண்ணுறாங்களே தவிர்த்து மெட்டீரியலோடு அவங்களால பண்ண முடியாது சார். இங்கே வந்து திமுகவை ஆளுங்கட்சியை தவிர்த்து இங்கே பெருசாக ஒன்று சாதிக்க முடியாது சார். உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட விஷயத்தில் சார் ஒரு கட்சி கூட்டத்துக்கு 50 லட்சம் ஆகும் சார். ஒரு மாவட்டத்தில் நடத்துகிற கூட்டம் 50 லட்சம் ஆகுமா ஆகாதா சொல்லுங்க. ராமன் சார், நிறைவா ஒரு கேள்வி. இது என்னன்னா, அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிபெயர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி, அதே சமயம் இங்க இருக்கக்கூடிய அரசரை நோக்கி கேள்வி எழுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு உரிமைகளை நான் பாதுகாப்பேன், தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நான் குரல் எடுப்பேன் அப்படிங்கிறது மத்திய அரசை நோக்கி வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. நீங்க விஜய் அவர்களை தினசரி திமுக முரசொலி பத்திரிகை படிக்க சொல்லுங்க. தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்க திமுக மத்திய அரசை பார்த்து டெய்லி இல்லை அந்த 8 பக்கத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நோக்கி தான் கேள்வி எழுப்புறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடை சொல்கிறாரு. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கேட்டு மக்கள் கூட இந்த நீங்கள் புதுசாக என்ன கொண்டு வரீங்க என்பதுதான் புதுசாக நீங்கள். அதனால தான் நான் முரசொலியை மென்ஷன் பண்ணுற காட்டணுன்னா அவர்கள் தினசரி கேட்குறாங்க. ஏன்னா திமுக விட இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகள் பிஜேபிக்கினுடைய இருக்கிற இந்தியாவில் எதிர்க்கட்சிகளில் திமுக விட அதிகமாக கேள்வி கேட்ட கட்சிகள் யாருமே எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கொஸ்டின் கேட்க போறாங்க. அதுக்காக வந்து எதுக்கு சொல்கிறேன்னா சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுனாலும் கொஸ்டின் அரசியல், அதாவது சாமானிய மக்கள் கேள்வி கேட்கறது நம்முடைய கடமை, பதில் சொல்லுடைய அரசியலுடைய தலைவருடைய கடமை, ஆளுங்கட்சியுடைய கடமை. அதுபோல் விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லுவார்கள் அதில். ஆனால் இன்று வரையிலும் அவர் மாநில அரசையோ மத்திய அரசை எதிர்த்து எந்த கேள்வியும் அவர் கேட்கவில்லை. தனக்குத்தானே ஒரு கவிதை கட்டுரை எழுதி கொண்டு வந்து அவர் சொல்லுகின்றார் தவிர்த்து இன்னும் அவர் அரசியல் ரீதியாக யாரை பார்த்தும் குறிப்பிட்ட நபர்களை பார்த்தும் எந்த கேள்வி அவர் எழுப்பவில்லை.